ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட கவர்மெண்ட் ஜாப் ட்ராக் சேனல் சார்பாக எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி, அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, அதிலிருந்து நர்சிங் ஆஃபீஸர் ரெக்யூப்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் நமக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. இந்த நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன தேவைன்னா, எசென்டியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கிறோம். அப்படி இல்லாட்டா பிஎஸ்சியில் போஸ்ட் சர்டிஃபிகேட்டோட இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் என்ட்ரி பண்ணியிருக்கணும். அப்புறம் ரெண்டாவது என்னதுன்னா, ரெஜிஸ்டர்ட் எஸ் எ நர்சஸ் மிட்வைஃப் வித் ஸ்டேட் அண்ட் இந்தியன் நர்சிங் கவுன்சில், அல்லது டிப்ளமோ நர்சிங்காவது முடிச்சிருக்கணும். டிப்ளமோ நர்சிங்காவது மிட்வைஃபரியில் இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருக்கணும். ரெஜிஸ்டர்ஸ் அஸ் நர்சஸ் அண்டு மிட்வைஃப் இன் ஸ்டேட் அண்டு இந்தியன் நர்சிங் கவுன்சில் அதாவது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஆனால் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடைய 50 பெட்டு, அதாவது 50 பெட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கணும். சும்மா 2 பெட்டு 5 பெட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலில் எடுக்கக்கூடாது. 50 பெட்டு உள்ள ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அப்படி இல்லாட்டா பிஎஸ்சி நர்சிங் முடித்து இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள். ஓகே, இதோட ஏஜ் பார்ப்போம். ஏஜ் என்னடான்னா 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்தந்த கம்யூனிட்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பின்னாடி பார்ப்போம். அப்ளிகேஷன் ஃபீஸு எவ்வளோன்னா, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3000 சார்ஜஸ் பண்ணுறாங்க. எஸ்சி/எஸ்டி இடபிள்யூஎஸ்க்கு 2400 சார்ஜஸ் பண்ணுறாங்க. பெர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிக்கு சார்ஜே கிடையாது. எந்த விதமான எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. எக்ஸாம் ஃபீஸை நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கில் கட்டிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியாச்சு. ஓகே, அப்புறம் ஒன்று முக்கியமான இருக்குது பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன்ஸ் ரிமைட்டட் ஷால் நாட் பி ரீஃபண்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது எக்காரணத்தை கொண்டோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் கொடுக்கப்பட மாட்டாது. அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம், வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரீஃபண்ட் பணம் எஸ்சி/எஸ்டிக்கு கொடுத்துருவாங்க. ஓபிசிக்கு ஜென்ரலுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து ஆன்லைன் சிபிடி ஸ்டேஜ் 1 NORCET ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் செப்டம்பர் 12, 2026 சனிக்கிழமை நடக்குது. ஆன்லைன் சிபிடி ஸ்டேஜ் 2 NORCET மெயின்ஸ் செப்டம்பர் 30 புதன்கிழமை நடக்குது. இந்த எய்ம்ஸ் exam.ac.in இதோட வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கிறணும். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்ப்போம். அப்ளிகேஷன் டேட்டு முடிகிறது லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 13 5 PM. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 13 5 PM. இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆகஸ்ட் 13 அப்ளை பண்ணிடுங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட் தான் www.aimsexams.ac.in. இந்த வெப்சைட்டில் போய் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 24 ஜூலை 2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் ஆகஸ்ட் 13. அதான் கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்காங்கள, அவங்க NOC சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி டேட் ஆகஸ்ட் 18. ஆகஸ்ட் 24 உங்களுடைய அப்ளிகேஷன் எக்ஸாமுக்கு தகுதியாக இல்லையா, அக்செப்டாக ரிஜெக்டான ஆகஸ்ட் 24 சொல்லிடுவாங்க. இன்ஃபர்மேஷன் அபவுட் சிட்டி ஆஃப் எக்ஸாம் சென்டர், அதாவது எக்ஸாம் சென்டர் எங்கேன்னு செப்டம்பர் 3 சொல்லிடுவாங்க. அப்லோடட் ஆஃப் அட்மிட் கார்டு செப்டம்பர் 9 விட்டுருவாங்க. நல்லா ப்ரீ பிளானோடு தான் இருக்கிறாங்க அவங்க. இந்த நம்ம
மற்ற எக்ஸாம் மாதிரிலாம் வந்து அவங்க எப்போ ரிசல்ட்டு எப்போ இது அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை. மொத்தமாக என்றைக்கு எக்ஸாமு, என்றைக்கு டேட்டு விடுவோம், என்றைக்கு உனக்கு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. டேட் ஆஃப் ஆன்லைன் சிபிடி ஃபார் ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன். ஸ்டேஜ் 1 ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் 12, 2026. ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 30, 2026. செப்டம்பர் 12 வந்து சனிக்கிழமை, செப்டம்பர் 30 புதன்கிழமை. ரிசல்ட் மட்டும் டு பி அனௌன்ஸ்ட் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். ரிசல்ட் மட்டும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும்னா சிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவில் எங்கேனாலும் இருக்கும். எனி ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்சஸ் ஆஃப் அலோகேட்டட் எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி சிமிலர் ரிஜெக்டட் வித்தவுட் எனி நோட்டீஸ். அதாவது எக்ஸாம் சென்டரை வந்து எங்கேனாலும் அவங்க வைப்பாங்க. அதை வந்து எக்ஸாம் சென்டரை எந்த விதமான கேன்சலும் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கவும் மாட்டாங்களாம். ஓகே, அப்ளிகேஷன் ப்ராசஸ் சொல்லிவிட்டேன். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அப்ளிகேஷன் பண்ண முடியும். 24 ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமாக போய் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த முக்கியமான கொடுத்தாங்க ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன். எந்தெந்த காரணத்துக்காண்டிலாம் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்னா வில் பி பப்ளிஷ்ட் அஸ் செகல்டு. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் தென் ஸ்குரண்டி ஆஃப் எலிஜிபிலிட்டி. அதாவது அவங்க பரிசீலனை செய்யும்போது எலிஜிபிலிட்டியை பூர்த்தி செய்யவில்லை என்றால் ரிஜெக்ட் பண்ணுவாங்களாம். இட் இஸ் ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் காம்ப்ளீஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் எலிஜிபிலிட்டி டு அப்பியர் இன் எக்ஸாமினேஷன் ஒன்லி. அதாவது இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆனது வந்து தற்காலிகமாக தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். நிரந்தரமாக வந்து கொஞ்சம் போக போக தான் வந்து ஏற்றுப்பாங்களே தவிர ஸ்டார்டிங்கில் வந்து தற்காலிகமாக தான் எடுத்துக்கிடுவாங்களாம். அது வந்து எந்த விதமான பணி நிரந்தரத்துக்கும் உத்தரவு இல்லையா, அப்படி தான் சொல்லுவாங்க. அது என்ன காரணத்துக்குன்னா நம்ம நாளை பின்ன போய் பிரச்சனை பண்ணக்கூடாது, எனக்கு ஏன் பெர்மனெண்ட்னு. அந்த ஒரு காரணத்துக்கானது நோட்டிஃபிகேஷனில் எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க. அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அப்புறம் ஃபோட்டோ வந்து விசிபிள் கிளியர்லி இன் தி ப்ரிவியூ அட் தி டைம் ஆஃப் ஃபில்லிங் அவுட் ஆன் அப்ளிகேஷன் இன் ஆன்லைன் மோட். ஃபோட்டோ ரொம்ப கிளியராக இருக்கணும், சிக்னேச்சர் ரொம்ப கிளியராக இருக்கணும், தம்ப் இம்ப்ரெஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, என்ஓசி, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எக்ஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு. அப்பர் லிமிட் வந்து 30 சொன்னோமா, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ்னால் 35 வரைக்கும், ஓபிசிக்கு 3 இயர்ஸ்னால் 33 வரைக்கும், பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸு, அப்போ அவங்களுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும். அப்புறம் பிடபிள்யூபிடி ப்ளஸ் ஓபிசி இருந்தால் அவங்களுக்கு 13, பிடபிள்யூபிடி ப்ளஸ் எஸ்சிஎஸ்டி இருந்தால் அவங்களுக்கு 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனு. 15 இயர்ஸ்னால் பார்த்துக்கோங்க 45 வரைக்கும் வரும். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து 5 இயர்ஸ் கொடுக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவில் எம்ப்ளாயி ஓபிசிக்கு 8 இயர்ஸ் கொடுக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவில் எம்ப்ளாயிலே எஸ்சிஎஸ்டியாக இருந்தார்னா அவருக்கு 10 இயர்ஸ் கொடுக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் அதர் ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் பர்சன் எக்ஸட்ரா. எஸ்சிஎஸ்டிக்கு அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனு அதர் ஸ்பெஷல் கேட்டகரி இவங்க எல்லாத்துக்குமே அப்பர் ஏஜ் லிமிட்டை வந்து கொடுக்குறாங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மெட் படி தான் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்லோடு பண்ணணும். அந்த ஃபார்மெட்டை பின்னாடி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓபிசிக்குமே அந்த ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. வேறு 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 இது என்னது, இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 எக்ஸாம். ஸ்டேஜ் 1 எக்ஸாம் எப்படின்னா 90 நிமிஷம், அதாவது 100 கொஸ்டின் 100 மார்க்கு 90 நிமிஷம். நெகட்டிவ் மார்க் உண்டு. 3 கொஸ்டின் தப்புனா 1 மார்க் போயிடும். 1/3 நெகட்டிவ் மார்க்கில் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் வந்து 5 செக்ஷனாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து 5 செக்ஷனாக இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 18 நிமிஷம் டூரேஷன்.
ஒரு செக்ஷனில் 20 கொஸ்டின் இருக்கும். ஒரு செக்ஷனுக்கும் 18 நிமிஷம், மொத்தம் வந்து 90 நிமிஷம். அதாவது 1.5 மணி நேரத்தில் 100 கொஸ்டின். 1.5 மணி நேரத்தில் 100 கொஸ்டின் ஈஸி தான். ஸ்டேஜ் 1 எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸ்டேஜ் 2ல் வந்து என்னதுன்னா, ஸ்டேஜ் 2ல் கால்டு ஃபார் ஆல், அதாவது ஸ்டேஜ் 1ல் யார் யாரெல்லாம் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க தான் ஸ்டேஜ் 2 கூட்டு போவாங்களாம். ஸ்டேஜ் 2ல் வந்து 180 நிமிஷம் 3 மணி நேரம் நடக்குமா. 160 எம்சிக்யூவும் 160 மார்க்காக. அங்கேயுமே 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. 3 கொஸ்டின் தப்புனா 1 மார்க் போயிடும். கொஸ்டின் பேப்பர் அங்கே 4 செக்ஷனாக இருக்குது. 45 மினிட்ஸ். இது இப்போ நான் சொல்கிற ஸ்டேஜ் 2 4 செக்ஷனாக இருக்குது. 45 மினிட்ஸ் வந்து ஒரு செக்ஷனு. ஒரு செக்ஷனுக்கு 40 கொஸ்டின் இருக்குது. 40 கொஸ்டின் 45 நிமிஷம் சேர்ந்தது ஒரு செக்ஷன். இந்த மாதிரி 4 செக்ஷன் சேர்ந்தால் 160 கொஸ்டின்னு. அப்புறம் 160 கொஸ்டின்னு 160 மார்க்கு 180 நிமிஷம், 1.5 மணி நேரம். ஓகே, இது வந்து 40% ஆஃப் மார்க் SC/ST எடுக்கணும். OBC வந்து 45% எடுக்கணும். ஓகே நண்பா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனலோடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் வந்து விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கில் வந்து இந்த அப்ளிகேஷனுடைய PDF வந்து அனுப்பிவிட்றோம். அதை பார்த்து எல்லாருமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.